எப்பவும் பார்வதி இன்டர்வியூல பேசுற பேச்சை கேட்டு நம்ம தான் தூக்கி போட்டு மெதின்னு மிதிப்போம். ஆனா இப்போ என்னன்னா நமக்கு முன்னாடியே பல யூடியூபர்ஸ் முந்திக்கிட்டு போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல பாக்குற அவ்வளவு பேர் எடுத்து போலகிறாங்க. எதுக்கு பார்வதி இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கலாட்டாவோட இந்த ஃபேன்ஸ் மீட் ஒன்று நடந்ததுல, ஸோ அதோட அடுத்த பார்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த பார்ட் வீடியோல பார்வதி பேசின பேச்சை கேட்டு நிறைய பேர் கொந்தளிச்சிட்டு இருக்கானுங்க. ஏமா பார்வதி ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு சம்பவம் பண்ணுவியாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுவும் இஷ்டத்துக்குன்னு உருட்டுறது, வாயிருந்தா என்ன வேணா வருது. குழந்தைங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்களா. அதுவும் ஒரு ஆன்ட்டி வந்து அவங்க பேசுறாங்க பார்வதியை பத்தி, இந்த சொசைட்டிக்கு தேவை அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. எனக்கு என்ன புரியலனா, அதாவது இந்த அளவுக்கு அவங்க பண்ண விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரிஃபை பண்ணி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் வந்து பயங்கரமாக செட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு வந்து அகேன்ஸ்டாக ஏன் ப்ரோ நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பேசணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மைன்ற மாதிரி நம்மளே நம்ப வச்சிருவானுங்க. ஓ அப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்கலையா, உண்மையிலேயே பார்வதி பண்ணுறத குழந்தைகள் ஃபேமிலிஸோட இந்த ஷோ இந்த சீசனை பார்க்க முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை இப்படியே பேச விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு உண்மைன்னு ஒரு விஷயத்து இருக்குல்ல, அதை வந்து பல அடுக்கான பொய்யை வச்சு அப்படியே மறைச்சிருவாங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்போம், எடுத்து வீடியோ போட்டு இந்த மாதிரி வந்து இவங்க பண்றது வந்து ரொம்ப பெரிய அழிச்சாட்டியும் அதாவது இஷ்டத்துன்னு உருட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து ட்விட்டர் நான் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ யூடியூபர்ஸ் எடுத்து கொந்தளிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்வதி பேசுறது கேட்டு இரிட்டேட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது கூடவே பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் திவாகர், அதாவது அந்த ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவர் ஒரு பக்கம் போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி அது என்ன மேட்டர், டோட்டலா இது என்ன இன்டர்வியூல என்ன நடந்தது, எதுக்காக இந்த அளவுக்கு எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, பிளஸ் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கோயிலுக்கு போய் கெஞ்சுறாரு அப்படின்ற மாதிரி டோட்டலா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இதெல்லாம் பார்க்கறது மட்டும் ஒரு முக்கியமான விஷயம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா. முதல்ல திவாகர் மேட்டர்லேருந்தே போயிடலாம். ஆக்சுவலாக திவாகருக்கு வந்து கல்யாணம் ஆகணுமா, பொண்ணு வேணுமா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலாக போய் வேண்டிகிட்டு இருக்காருங்க. எங்கள் ஏரியா பக்கம் வந்திருக்காரு, திருவொற்றியூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயிலில் வந்து வேண்டியிருக்காரா, இந்த மாதிரி அம்மன்ட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் பொண்ணு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி என்னை பற்றி சோஷியல் மீடியா ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கல்யாணம் ஆயிடுச்சுலாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் ஆகலை, இப்போ வரைக்கும் பொண்ணு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி. ஏன் திவாகரே திவ்யான்னு சுற்றிட்டு இருந்தீங்க, என்னாச்சு செருப்பு கழட்டி அடிச்சிட்டாங்களா என்ன, எனக்கு புரியலையே. நான் தான் சொல்றேன், இந்த கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் சபரி சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திவ்யா அவங்க அப்பா திவ்யா எல்லாம் சேர்ந்து கும்மாங்குத்து கும்மிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திவாகர் அளவுக்கு திருந்தி வேற இடத்துல பொண்ணு தேட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆளுக்கு பொண்ணு கிடைக்க வாழ்த்துக்கள். நான் அது மேல எதுவும் சொல்ல விரும்பல, உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. பட் அவர் கோயிலாக போய் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஆனா என்ன வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி காமெடி ரோல் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி காமெடியா மாத்த ட்ரை பண்றாங்க. நான் விட மாட்டேன், நான் ஒரு ஹீரோ தான், ஆனா ஹீரோ தான். அதாவது ஒரு சில படத்துல வந்து ஒரு பைத்தியம் வந்து திருந்தாமையே காமிப்பாங்களே, நம்ம ரியாலிட்டியில இப்பதான் பாக்குறோம். என்னடா நடக்குது, இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது காமெடி ரோல்ல போடுறாங்களா படத்துல, அதுவே பெரிய தப்பு, அந்த வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய தப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஹீரோ தான், என்ன காமெடி ரோல்ல போட்டு என்னை வந்து டைல்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் தான், நான் எனக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, எனக்கு ஹீரோவை எல்லாம் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு கூட்டம் கூடுதுல, அந்த தற்குறி கூட்டம், திவாகர் வந்து பேசுறாரு, திவாகர் நிக்கிறாருல, ஒரு கூட்டம் கூடுதுல. சோ இந்த கூட்டத்தை உதச்சா சரியாடுங்க. யார் என்னன்னு தெரியாது, இன்ஸ்டால ஒரு 4 வீடியோ போட்டா அவங்கள செலிபிரிட்டி நினைச்சுக்கிட்டு உடனே போய் கூட்டம் கூடிறது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது யாரா நீங்க ஓப்பனா சொல்லிச்சுங்களா, பெரிய ஆக்டருக்கு போய் பைத்தியக்காரத்தனமா கூடுறதே தப்பு. அதுவே பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு படத்தை பார்க்குறோமா அதோட என்ஜாய் பண்ணுறோமா விடுறோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இவனுக்கு வந்து திவாகருக்குலாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூச்சல் போடுறானுங்க. என்ன எங்கடா போயிட்டு இருக்கு நம்ம ஊரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொன்று அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிற 2 கேரக்டர் யாருன்னா ஒன்று திவாகர், இன்னொன்று கமருதீன் தான் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு 2 தான் தலையாட்டுங்க. ஸோ அதனால இது 2 தான் செட் ஆகும், மற்ற யாரு கூட எனக்கு செட் ஆகலைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ராவா இருந்தேன், அங்கே ரியலாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இது சொன்னதுக்கு வந்து ஒரு ஆன்டி ஒன்று ரிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த ராவா இருக்கிறது ரியலாக இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் தான். ஆனால் எப்படிப்பட்ட ராவா இருக்க, எப்படி ரியலாக இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ரியலாகவே நான் ஒரு பைத்தியம் அப்படின்னா அங்கே நான் வந்து ரியலாக தானே இருந்தேன், அது எப்படி உங்களுக்கு வந்து தப்பாக தெரியும், நீ பைத்தியம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து நான் வந்து ரியலான பைத்தியம் அப்படின்னு நம்ம சொன்னா ஒத்துக்க முடியுமா? அதுதாங்க அங்க நடந்தது. நான் வந்து ரியலா இருக்கேன், நான் வந்து ராவா இருந்தேன் அப்படின்றதுனால குழந்தைங்கள்லாம் கவர்ந்துட்டேன். அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகிட்ட பார்த்து சொல்லியிருப்பாரு, அவர் வந்து குழந்தைங்களை பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பார்வதியை பார்த்து அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் பிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து பார்வதி வந்து
அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. எனக்கு குழந்தைங்க ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. குழந்தைங்க பார்க்கக்கூடிய சீசன் இதுதானே, சீசன் தானே இது, ஆமாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆமான்னு கத்துறாங்க. குழந்தைங்க பார்க்கக்கூடிய சீசன் அப்படியே பார்வதி, நீங்கள் பண்ண வேலைகள்லாம் அப்படியே பார்வதி, பாதி கண்டென்ட் 18+, பாதி கண்டென்ட் கண்ட்ராவி கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு ஏங்க இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ புதுசாக இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேப்பில் மறந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஓகே, அப்போ பார்வதி பண்ணது குழந்தைங்கள்லாம் கவர்ந்துட்டாங்க போல, துருத்துருன்னு இருந்தாங்களா, அதனால குழந்தைங்கள்லாம் பிடிச்சிருச்சான். துருத்துருன்னு இருந்தா எந்த விஷயத்தில் துருத்துருன்னு இருந்தோமா எனக்கு புரியல. அந்த கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்ச விஷயமா, இந்த கவர் மேட்ரா, எந்த விஷயம்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி சொல்கிறேன். அவங்க பேசுறத பார்க்கும்போது என்னடா நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். நானும் சரி நான் சொன்னல, இதுக்கு 2 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது விட்டுருவங்க பார்வதி இன்டர்வியூ இதோட முடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன், அவங்க நிறுத்த மாட்டாங்களே. இந்த கலாட்டா பிகினர்ஸ் நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன். நானும் சரி ஓகே இதை விட்டுருவோம். சீரியஸ்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு உண்மையிலே அடுத்த கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நான் அதுதான் இப்போ போட்டிருப்பேன். இன்னைக்கு நான் வேற ஒரு டாபிக் தான் பேசுறதா இருந்தது. இப்போ எனக்கு ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இதை விடக்கூடாதுரா, எப்படா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி. ஆனால் நான் எனக்கு பரவாயில்ல, எனக்கு முன்னாடி நிறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்களே, அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கொந்தளிக்கணும், விடக்கூடாது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றது குழந்தைங்க ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். குழந்தைங்க இந்த குழந்தைங்க பார்க்கக்கூடிய சீசன் தான் இது. எனக்கு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், இதே மாதிரி தான் சாண்ட்ரா விஷயத்தில் சொன்னாங்க. சாண்ட்ரா தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பாக பேசுகிறாங்களே தவிர சாண்ட்ராவோட குழந்தைங்கள் எனக்கு கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ்லேயே வந்து கட்டி பிடிச்சாங்க, பார்வதின்னு கத்துனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அங்கேயே தெரிஞ்சிச்சு குழந்தைங்க வந்து தப்பாக நினைக்கல, குழந்தைங்க என்ன தப்பாக நினைக்கல அப்படின்ற மாதிரி பார்த்து குழந்தைங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா? குழந்தைங்களுக்கு கரெக்டாக புரியல. புரிஞ்சிருந்தா கூப்பிட்டு வச்சு செவிலே ஒன்று விட்டு எங்கள் அம்மாவை நீ எப்படி எட்டி வதிப்ப. அதனால தான் குழந்தைங்களுக்கு அந்த விஷயம் கிளியராக புரியல. மேபி கரெக்டாக காமிக்கலையோ கட் பண்ணுறாங்களே தெரியல, மேபி புரியாது சின்ன குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து பார்வதியை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்கலையா, இது சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்ல. சீரியஸ்லி எனக்கு பார்வதி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் ஓகே. ஒரு நரேட்டிவ் நீங்கள் செட் பண்ணுங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் ரெஜிஸ்டர். இப்போ அடுத்தடுத்து திருப்பி இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க போல, அது அடுத்து ரிலீஸ் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஃபேன்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பார்த்தீங்களாடா எங்கள் தலைவியை அடுத்தடுத்து எவ்வளோ இன்டர்வியூ, இதுதான்டா வேற யாருக்காவது நடக்குதா இது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் தலைவி வந்து ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, விஜய் டிவி உங்கள் தலைவி எப்படி யூஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இது யூடியூப் சேனல்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், ஏன்னா பார்வதி அப்படி தான் யூஸ் பண்ண. விஜய் டிவி எப்படி நீ என்ன வேணா அழிச்சாட்டியம் பண்ணு, என்ன வேணா பேசு, ஆனா அதை வச்சு நாங்கள் கண்டென்ட் ஆக்கி காசு பார்த்தா போதும்னு நினைச்சாங்களே, அதே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸும் பண்ணுறாங்க. பார்வதி பேசுறதெல்லாம் செருப்படி உள்ளுன்னு அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் சரி ஓகே நீ பேசு பேசு பேசு, உன் உசுப்பேத்தி விட்டு பேச வச்சு, ஆனால் அது மூலியமா எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குதுல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸும் நினச்சிட்டு இருக்காங்க. கலாட் ஆகட்டும், இந்தியா கிளிட்ஸ் ஆகட்டும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிகே நுட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அந்த ஒரு தாட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்து செருப்படி வாங்கி கொடுக்குறது. ஸோ இதை வந்து சூப்பராக ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. என்ன டே, அவங்க அமைதியாக இருந்தாலே, அதாவது இந்த பாட்காஸ்ட் இன்டர்வியூலாம் கொஞ்சம் கொடுக்காம இருந்தாலே எல்லாம் மறந்துடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சூட்டோட சூட விடாமல் அதுக்கடுத்து ஒன்று ரேலி போகிறது, இன்டர்வியூ கொடுக்குறது, அங்கே வந்து எக்கச்சக்கமாக பேசுறது. என்னன்னா வீட்டுக்குள்ள சிறப்பான ஒரு கேம் ஆடிட்டு அந்த கேம் ஆடின வந்து இதெல்லாம் பண்ணால் உண்மையிலே சொல்கிறேன் யாருமே இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆடினது ஒரு மாதிரி அது வந்து பார்க்க சகிக்காத ஒரு கண்டென்ட், லவ் கண்டென்ட். அது அந்த இது சூப்பர் பேர். அதை ஒரு ஆன்டி சொன்னாங்கன்னு சொன்னல, அவங்க சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் என்னை பார்க்க வராரு, அதெல்லாம் விட்டுட்டு அவர் வர வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கோசம் வெயிட் பண்ணுறேமா, என் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லி இந்த சீசனை ரொம்ப விரும்பி பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்வதிக்காக அப்படின்ற மாதிரி. எனக்கு அது பார்க்கும்போது உங்களுக்கு தப்பாகவே தோணலையா, பார்வதி பேசுறதெல்லாம் குழந்தைங்களுக்கு காமிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாவே தோணலையா? என்னங்க நீங்க பேசுறீங்க ஆண்டி, இது சரியில்லையே, என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நார்மலைஸ் பண்றீங்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஒரு மாதிரி இவங்க கண்டென்ட் இவங்க வாய் நிப்பாட்டுற வரைக்கும் நம்மளும் நிப்பாட்ட போறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. பட் நிறைய பேர் நம்மளுக்கு முன்னாடி ஆக்ஷன்ஸ் எடுத்தது ரொம்பவே நல்ல விஷயமா பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.